மனதினாலே சிந்திக்கிற நம் கணவதி அல்லவா எழுந்தருளி வருகிறார். பிள்ளையார் ஆனந்தமாக வருகிறார். பூரண பூர்த்தியாக இருந்தாலும் ஆனந்தத்தோடு வருகிறார் அல்லவா. எங்கள் ஊரினுடைய திருவருளில் தருகிற விநாயக பெருமான் அல்லவா. என்ன ஒரு இயற்கை அழகு திருச்சியரிலே காட்சி கொடுக்கிறது. இயற்கை அழகினுடைய தனித்துவத்தை பிள்ளையாரனுடைய சித்திர தேரிலே பார்க்கிறோம். அங்கே பீடத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொரு விநாயக பெருமானுடைய அந்த மூர்த்தங்கள் அத்துணையும் அந்த சிற்பியினாலே அந்த மரத்திலே என்ன அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது. ஒளி கொண்டு அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு ரதம் எழுந்தருளி வருகிறது. ரதத்திலே விநாயக பெருமான் எழுந்தருளி வருகிற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கிறோம். என்ன அலங்காரம்! அங்கே இந்த கொழுந்தும் வெயிலிலும் அப்பப்பா என்ன ஒரு காட்சி! அங்கே அந்த இளம் தொண்டர்கள் எல்லாம், அங்கே பிள்ளையாருடைய முழு அடியவர்கள் எல்லாம் பிரதட்சணம் செய்து வருகிறார்கள் அல்லவா. பிள்ளையாரே வேதிகை காலே பட்டால் கொடுக்கிற இடத்திலே வேதியினாலே உருண்டு உன்னை வழிபட்டு வருகிறார்கள். உன்னுடைய அந்த பாத சுவடிகள் பதிந்த மண்ணிலே நேர்த்திகளை நிறைவு செய்கிற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் அல்லவா. என்ன அலங்காரம்! எத்தனை அலங்காரம்! எங்களுடைய துண்ணாலை அல்லையம்பதியினுடைய குருக்கள் அவர்கள் அருமையான வேளையிலே அங்கே ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் இருக்கக்கூடிய அங்கே இன்றைக்கு துண்ணாலையிலே பெரும் கோவில்களினுடைய பிரதம குருக்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய அந்தனர் அவர்கள் எங்களுடைய ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிறப்புக்குரிய அந்தனராக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் அந்த தேரிலே அமர்ந்திருக்க பெருமானுடைய தேரம் மெதுமெதுவாக இந்த மண்ணிலே அசைந்து வருகிறது அல்லவா. அற்புதமான திருக்கோல காட்சிகளை எல்லாம் இந்த யாக்கரும் பதியாருடைய வாசலிலே பார்க்கிறோம் அல்லவா. அற்புதமாக தெற்கு வீதியிலே அங்கே தேர் அசைய தொடங்கி இருக்கிறது. அடியார்கள் எல்லோரும் நாங்கள் செய்த புண்ணியம், நாங்கள் செய்த தவம் இன்றைக்கு பெருமானோடு நாங்களும் வருகிற மகா வாக்கியம் கிடைத்திருக்கிறது. அடியார்களே, அவ்வினைக்கு இவ்வினையை தீர்க்கக்கூடியவன், வெவ்வினையை வேறறுக்க வல்லவன், வினைகளெல்லாம் களையக்கூடிய வேளை வைத்தோர் உத்தமி நாயகன் பார்க்குண்டா நல்ல மனமுண்டா மாமனார் நோக்குண்டா என்ன அழகாக வருகிறார். அங்கே அந்த இருக்கிற வடிகள் எல்லாம் ஓம் ஓம் என்று ஓங்காரத்தை ஒலியெழுப்புகிறது அல்லவா. பிள்ளையாருடைய நாதத்தை எழுப்புகிறது அல்லவா. அந்த பட்டுப்பிதாம்பர நாயகனாக இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய பேர் சூரிய கதிர்களுக்கு என்ன ஒரு தகதகை என்று காட்சி கொடுக்கிறது. என்ன ஒரு அற்புதமான காட்சி, ஒரு அழகு நிறைந்த காட்சியாக இருக்கிறது அல்லவா. சூரிய ஒளி அங்கே அந்த தேரிலே படுகிற போது தங்காவரணம் ஒளிப்பது போல தகதகை என்ற காட்சியாக தேரினுடைய அந்த காட்சியை கண்ணினாலே பார்க்கிறோம். அங்கே ருத்ர கலசமாக இருக்கக்கூடிய கலசம் பெருமானுடைய உயிர்ப்பை கொடுப்பது போல, பேரருளை கொடுப்பது போல காட்சி கொடுக்க பெருமானுடைய அடியார்கள் எல்லாம் அங்கே மந்தையர்கள் எல்லாம் அடியளித்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். அடியணித்து வருகிற போது திருவருளை அங்கே பறைசாற்றக்கூடிய அற்புதமான அந்த காட்சியை கண்ணினாலே பார்க்கிறோம். வேதத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திருவருளை பறைசாற்றியிருக்க ஆலயத்தினுடைய வெளிநீதியிலே அலங்காரமாக குலதீப நாயகன் சொல்லுவார்கள். குலதெய்வத்தை கைவிட்டால் குலநாசம் என்று. எனவே குலதெய்வம் ஆக இருக்கக்கூடிய எங்கள் யாக்கரும் செய்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். அடியே பெற முடியாத தவிர்க்க முடியாத காரணத்தின் போது கூட எங்களுடைய அருமையான நண்பர் தனுசன் அவர்கள் அந்த சிறப்புக்குரிய அந்த நேர்முக வர்ணனையை வழங்குவதற்கு என்னை பல முறை தொடர்பு கொண்டிருந்தார். எனவே அவருடைய தனுசன் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று அடியே இந்த மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஒரு அற்புதமான காட்சியை அடியார்கள் கண்டு பக்திபூர்வமாக வைக்கிற பொழுதிலே இந்த அற்புதமான காட்சி எல்லாம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அடியார்கள் கண்டு காணுகிற காட்சியாக இருக்கிறது அல்லவா. இன்றைக்கு இந்த காட்சியை நாங்கள் காணுகிறோம் என்றால் நாம் முன் செய்த தவறை சொல்லுவார்கள். அவன் அருளாலே அவட்டால் வணங்கி அவருடைய அருள் இல்லாமல் அவருடைய பேரை நாங்கள் பிடித்துவிட முடியாது, படம் கட்டிவிட முடியாது.
அடியார்களே, இந்த ஆலயத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மண்ணிலே தவழ்ந்து விளையாடியவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த நாட்டிலே செல்வச் செழிப்போடு வாழுகிறார்கள் என்றால் அத்தனை பேரையும் சிறப்போடு வாழ வைத்தவர் அல்லவா? இந்த மண்ணிலே இன்றைக்கு அத்தனை பேரினுடைய செல்வங்களையும் செழிப்போடு வாழ வைத்தவர் நம் பிள்ளையார். பிள்ளையாரிடம் கேட்டுவிட்டால் கேட்ட வரத்தை கொடுக்கின்ற அற்புத கடவுள் அல்லவா? யாத்திருப்பதியான் ஒரு காலத்திலே கையிலே வைத்து வழிபட்ட பெறுவான் நாயகனாக இன்றைக்கு 10,000 மனிதர்களுக்கு அன்பாளித்து வருகை கொடுக்கக்கூடிய அற்புத கடவுளாக நம்மிடம் இருக்கிறார்கள். அப்படியான அருள் நிறைந்த கடவுளை அருள் இந்த மண்ணுலகில் கண்டதில்லை. யாக்கருப்பதியானை கைதொழுவார்க்கெல்லாம் எத்தனை வரங்களை மாறிக் கொடுத்த வள்ளல் அல்லவா? தும்பிக்கையான்